இன்னைக்கு ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாமா? ஆ. அருண் எழுதிய தேன் சிட்டுக்கூடு அப்படின்ற சிறுகதையை வாசித்தேன். ஒரு நல்ல சிறுகதை. உனக்கு புள்ள இருக்குன்னு என்ன மாதிரி இருக்கிறவளை பார்த்தா உடனே இதை கேட்கணுமா அப்படின்னு இதை அப்படியே எழுதி பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப வலி மிகுந்த ஒரு வார்த்தை. நீயும் பொம்பளை தானே, ஏன் இப்படி கேட்குற? உனக்கும் தள்ளி போயிருக்கும்ல நான் இப்போ குழந்தை கிடைக்கிறது அப்படின்றப்ப அந்த வலி உண்மையிலே அவங்களால தான் முழுசாக உணர்ந்து சொல்ல முடியும். அதை ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இந்த விசேஷத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் படப்போகிற பாடு எனக்கு தான் தெரியும்னா இந்த பெண் வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறா. மறுபடி அதுக்கு அடுத்த நாள் அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. இது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இல்லையா? இன்னொரு நாள் அவர் ஆஃபீஸ் கிளம்பி போன பிறகு வீட்டில் மறுபடியும் நம்ம மேலேருந்து குப்பையாக விழுகுதேன்னு பார்க்குறா. அப்போ ஒரு வெளியில் மாட்டிருந்த லைட்டு கூடு இருக்குல்ல, அதில் சிட்டு தேஞ்சிட்டு கூடு கட்ட ஆரம்பிக்குது. இப்போ மனசில் தோணுது, நம்ம ஏன் இந்த குருவியாக பிறந்திருக்கக்கூடாது? 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூடு கட்டி குஞ்சு பிரித்து அதோடைய வாழ்க்கை பயணம் தொடங்குது. அவ்வளோதான், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு மனசு நொந்து போயிருக்கிறா. ஆனால் இந்த முறை அந்த குருவிக்கிட்ட பற்றி அதிகமாக பேசலை, அவர் வீட்டுக்கார்ட்டையும் பேசலை. ஏன்னா நிறைய ஆசைகளை வளர்த்து ஆறுதலை கேட்டு அது பின்னாடி கலைந்து போகும்போது ரொம்ப மனசு வேதனைப்படுது இல்லையா?